திருப்பூரில் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தையை சிறையில் தாய் தள்ளியதால் ஆத்திரமடைந்த தந்தை ஜாமீனில் வெளியே வந்து மனைவியின் கழுத்தை அறுத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், என்ன நடந்தது? தற்பொழுது அந்த மனைவி எப்படி இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூரில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தந்தை தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது குறித்து அந்த மகள் அம்மாவிடம் கூறியதை அடுத்து நல்லூர் போலீசார் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக அந்த பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த கணவன் தனது மனைவியை சந்தித்து தான் மனம் திருந்திவிட்டதாகவும் ஒன்றாக சேர்ந்து குழந்தைகளுடன் வாழ ஆசைப்படுவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த மனைவி தன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தற்கொலை செய்துவிடுவதாக கணவன் மிரட்டியுள்ளார். ஆனாலும் மனைவி முடிவில் உறுதியாக இருந்தார். இந்த பேச்சுவார்த்தையானது வாக்குவாதமாக முற்றி இன்று காலை தனது வீட்டில் கணவன் மனைவி இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கணவன் தன் மனைவியை அருவாமனையால் கழுத்தில் வெட்டியுள்ளார். வலி தாங்காமல் அலறியால் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதற்கிடையே கணவன் திருப்பூர் வடக்கு போலீசிடம் சரணடைந்தார். அவரை நல்லூர் போலீசார் அழைத்து சென்று தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர்.